சொல்லுவீங்க? எப்பவுமே பெரும்பாலும் நம்மளுடைய அத்தாரிட்டி என்ன வேதம் சொல்லுது? நீ சபிக்கிறவர்களை நான், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நம்ம வாயில என்னைக்காவது எவனையும் ஆசீர்வாதம் வருதா? நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம், நம்ம அக்கா தம்பிகளை ஆசீர்வதிப்போம். உங்க வாயில மத்தவங்களை என்னைக்காவது ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களா? கவனிச்சு கொள்ளுங்க. உங்க வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்காரு. அந்த அத்தாரிட்டி எதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் தெரியுமா? எப்பொழுதுமே அடுத்தருடைய வெல்ஃபேருக்கு, அடுத்தருடைய நன்மைக்கு. அதே நேரத்தில் அதை சாத்தானுக்கு அகைன்ஸ்டா. அது மேல என்ன இருக்கு? நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஆனா நம்ம அந்த அதிகாரத்தை யூஸ் பண்றது இல்லை. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை தெரியுமா? சாத்தானுகிட்ட யூஸ் பண்ண வேண்டியதை மனுஷங்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருப்போம் உட்காந்து. அப்படியே யூஸ் பண்ணி மனுஷனை சபிச்சு, நீ உருப்பட மாட்டேன், நீ நாசமா போயிடுவேன், அவன் திருந்த மாட்டான், அவன் அப்படி ஆயிடுவான். ஆனா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யார் யாரெல்லாம் எவன் நாசமா போறான்னு சொல்றாங்களோ அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான். காரணம், நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கான ஆவி உடையவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். உங்களால ஆசீர்வதிக்க முடியலையா? சபிக்காமையாவது இருங்க, அவ்வளவுதான். ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணி உங்க இருதயம் அது பாதிக்கப்பட்டா அதுக்கான பிரதிபலனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்கள் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் புறப்படாது இருப்பதாக. அதை ஆண்டவர் பார்த்துட்டு போறாரு. அவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் கணக்கு கரெக்டா வச்சிருக்காரு. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, ஆண்டவர் வந்து யானை மாதிரியாமா வச்சு செய்வாராம். கரெக்டா என்ன செய்வாராம்? 30 வயசுல செய்யறத 60 வயசுல ரிப்பீட் அடிப்பாராம். அங்க வச்சு ஆண்டவர் செய்வாராம். அதனால நீங்க நியாயம் தீர்க்கிறத அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளாதீங்க. எப்பவுமே கூடுமான வரைக்கும் யாரா இருந்தாலும் தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? நன்மை செய்கிறவர். உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதான் அவர் சொல்வாரு, நீ சொல்ற வார்த்தை ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரவனா இல்லாட்டி அந்த வார்த்தை என்ன செஞ்சிருமா? திருப்பி நம்ம கிட்ட வந்துடும். டபுள் ஃபோல்டு பிளெஸிங் ஆயிடும். நீங்க அவனை ஆசீர்வதிப்பீங்க, அவன் கேட்க அதுக்கு பாத்திரம் இல்லை, திருப்பி உங்ககிட்ட வந்தோன்னா அது இன்னும் மடங்கு ஆசீர்வாதம் ஆயிட போகுது. அதனால கூடுமான வரைக்கும் 99%, ஏன்னா பவுலே அப்படிதான் சொல்றாரு, கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். கூடுமானால் 99% யாரையுமே சபிக்காதீங்க, யாருமே சாமான வார்த்தை வர வேண்டாம், விட்டுருங்க. நம்மை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், நாம் ஆசீர்வதிப்போம் எல்லாரையுமே. நம்ம கிட்ட இருக்கிற அத்தாரிட்டியை பிசாசுக்கு நேரம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு நேரம் தான் யூஸ் பண்ணது கர்த்தர் அதை கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது பரிசுத்தவான்களுடைய கனம். உங்ககிட்ட இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கு. எதுக்கு தெரியுமா? ஒன்று நம்மை சரி பண்ணி கொள்வதற்கு, இன்னொன்று எதிரியை ஜெயிப்பதற்கு. யூ ஹேவ் an authority. தைரியமா இறங்கி, நிறைய பேருக்கு பாருங்களேன் அந்த வேர்டோடைய அத்தாரிட்டியோட ஸ்பெஷாலிட்டி தெரியல. இப்ப இவன் சொன்னா பாருங்க, பனியும் மழையும் பெய்யாது, அவ்வளவுதான். பெய்யாதுன்னா பெய்யாது, முடிஞ்சிருச்சு. அவன் சொல்றான் சூரியனும் சந்திரனும் நிக்கும். இந்த அத்தாரிட்டி வரணும் உங்க வாயின் வார்த்தையில. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேல ஒரு ஆவிக்குரிய பயம் ஒன்று வரும். சபிக்கிறது நம்ம வேலை இல்லை, ஆனா தயவு செய்து உங்க வாயின் வார்த்தை ரொம்ப அத்தாரிட்டி. அதை நீங்க பார்த்துக்கோங்க.